நாளும் கோளும் என்ன செய்யும்? நம் அப்பன் முருகன் இருக்கையில் உலகெங்கும் இருக்கும் கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா இருந்தீங்களோ இல்லையோ, இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு ஒரு அமோகமான பலன்தாங்க கிடைக்க போகுது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகனை நம்ம வணங்கிக்கலாம். என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சி. அது என்னங்க முக்கியமான பயிற்சி? சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டில் ஆட்சி பலம். இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகி வர்றாருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுக்கிரன் அவருடைய ராஜ வேட்டை ஆரம்பமாக போகுது. நிறைய பேருக்கு பாருங்கள், ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் இப்போவே ஜாதக நோட்டை வேகமாக எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் இல்லையா? அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெடிமேடு கடை, பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான். கம்ப்யூட்டர், கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த துறை எல்லாமே பட்டைய கலப்பு போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் நல்ல விஷயம் வரப்போகுது. சுக்கிர பகவான் வர்றாருனாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜயோக பெயர்ச்சியை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. கன்னிராசி அன்பர்கள், பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னிராசி. எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப அழகாக தெரியக்கூடியவங்க. இவங்கள மாதிரி யாராலையும் இளமையாக இருக்க முடியாது. எப்படிங்க? இளமையான ஒரு தோற்றம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி தாங்க. இளமையான தோற்றம், பயங்கரமாக அறிவாக யோசிப்பாங்க தெரியுங்களா? இவங்கள மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது. பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் இந்த கன்னிராசி கிட்ட. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு பயங்கரமான டேலண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கன்னிராசி தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாருமே பாருங்கள் இந்த கன்னிராசிக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி கன்னிராசி தாங்க அப்படின்னு ராசியை சொல்லுவாங்க. நல்ல ஒரு டேலண்டான குணங்க அந்த கன்னிராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலான்னு சொல்லி பயங்கர புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. எப்போவுமே வேலைன்னு இது மேலே தாங்க அவங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உபய ராசி வேற ஒன்றுமே கிடையாதுங்க. வேலை உத்தியோகம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு என்னதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராஜபோக சுக்கிர பயிற்சி என்னங்க? ராஜபோக சுக்கிர பயிற்சி. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப 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 நல்ல கிரகம். எப்படிங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம்? அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் எங்கே வர்றாரு? உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு.
ஏன்னா உங்களை 2ஆம் வீட்டை வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம், உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், கெட்டதை கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆல்ரெடி இந்த கேது சும்மா அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாரு. 1.5 வருஷம் செம்ம கஷ்டங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் மனக்குழப்பத்துக்கு போனீங்க தெரியுமா? சரியாகவே மனக்குழப்பம், எப்போவுமே மனக்குழப்பம் தான். மருத்துவ செலவு, ஒரு ஏமாற்றம், தடை, பிரச்சனை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கஷ்டப்படாத நாளே கிடையாது. சும்மா யார்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன். ரீசெண்டாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து எத்தனை பேர் கஷ்டம் மட்டும் கேளுங்க. ஜனவரி மாதத்துலேருந்து பார்க்குற தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுடைய உடம்புலையோ இல்லை அப்பாவுடைய உடம்புலையோ இல்லை இவங்களுக்கு உடம்புலையோ ஒரு சில செலவுகள் வந்திருக்கும். ரீசண்டாக எடுக்கக்கூடிய வருமானம், இன்கம் பெருசாக இருந்திருக்காதுங்க. நான் ஏதோ ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்துட்டு நான் தேவையில்லாமல் வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன். எத்தனை பேர் கேட்டு பாருங்கள், இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. காசு பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஜாமீன் போட்டு நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க. ரீசண்டாக படிப்பு கல்வியில் தடை வந்திருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை, அரசு சம்மந்தப்பட்ட வேலை விஷயத்தில் தடை தாமதம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இருக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். கடன் இருக்காது, பகை. இதுக்கு முன்னாடி பாருங்கள், கடன் இல்லாத நிலை கேளுங்களேன். ஏன்னா கண்டக சனி யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ கண்டக சனி வேலையை காட்டிடுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் திருமண தடை மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு தடையை கொடுத்துருச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துலேருந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசியை கேட்டு பாருங்கள். திருமணத்தில் ஒரு சில தடைகள், ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தமோ தடையோ தாமதமோ நிறைய ஒரு சங்கடத்தை கண்டிப்பாக உருவாக்கியிருக்குங்க. பேசிகிட்டே போயிருப்பாங்க, திருமணம் தாமதமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் கேஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இனிமேல் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை குறைய போகுதுங்க. வாழ்க்கை எப்படி பிரச்சனை குறையக்கூடிய நேரம் வருதுங்க. என்னங்க எடுத்த உடனே பிரச்சனை குறையும்? நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி தாங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெற்றி, எல்லாமே வெற்றி. வெற்றியான கிரகம் உங்கள் மேலே யாருமே கர்மா இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மாவை கொடுத்துருப்பாரு. தயவு செஞ்சு அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும், இதை மட்டும் கன்னிராசி உங்கள் மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா? கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் வரணும். அதை நல்லபடியாக கொண்டு போகணும். இதை மட்டும் மைண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் எல்லாமே மாறுதுங்க. உங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதார வருமானத்தில் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். வருமானத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு வரப்போகிறீங்க. கன்ஃபார்மாக நடக்குங்க. இப்போ சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா வருமானம், இன்கம் ரொம்பவே நல்லா இருக்கும். பொருளாதாரம் பெரிய லெவலுக்கு போவீங்க. வீடு வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ, அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ, உங்களோட வம்பு வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையுங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இடத்துக்கும் பூமிக்கும் அதிபதி யாருங்க? குரு தானே. அந்த குரு எங்கே இருக்காரு? இப்போ 10ஆம் இடத்துல போயிட்டு, அதுவும் சூரியனோட சேர்ந்து பக்கபலமாக உட்காந்துருக்காரா? சூரியன் 10ஆல் அப்போ அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒன்று வரப்போகுது. அது இல்லாமல் சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால்களில் 10ஆம் வீட்டு அதிசாரத்தில் லாபஸ்தான அதிபதி 10, 11 தான். சூரிய பகவான் இப்போ சுக்கிர பெயர்ச்சி முடியும் போது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை தீரப்போகுதுங்க. கண்டிப்பாக அனுகூலம் வரப்போகுது. கன்ஃபார்மாக நான் எழுதி கொடுப்பேங்க. இப்போ இந்த இடப்பிரச்சனை
பிரச்சனை, பூமி பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். இனி வரக்கூடிய வரனில் வந்து எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க. ஏன்னா 7ல் சனி இருக்காரு, திருமணம் நடக்கும். சனி பகவான் உத்திர நஸ்தில் நிற்கிறாருங்க, அதாவது சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு. வீடு கொடுத்தவர் போய் செவ்வாய் கால்கள் போய் மறைஞ்சு போயிருந்தார். உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய வரன் வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக. கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வெட்டு 1 துண்டு 2 இதுதான் இவங்களுடைய கொள்கையே. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும்னுலாம் எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவையே எடுப்பாங்க. தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னிலையில் இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தால் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு அதீத புத்திசாலி தான். ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சரிக்கு நிற்கிறாங்கன்னா பாசத்தினாலையும் வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்கும் உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் போய்கிட்டு இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய லைஃப்னு வர்றப்ப நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னி ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்க? கதறி கதறி அழுதாலுமே கன்னிக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தலைவிதி மாறப்போகுதுங்க. அழுதாலுமே எங்களுடைய தலைவிதி மாறாதான்னு கேட்டிங்கன்னா நல்ல விதத்தில் மாறப்போகுதுங்க. பயமே வேண்டாங்க. ஏன் எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கையினால் பணம் வரப்போகுதுங்க. அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. கேட்கவெல்லாம் நல்லதாமா இருக்குது. உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், லாபஸ்தானத்தில் புதன் பகவானுங்க, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், ரணரோண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே ரணரோண ரோகஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறாருங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலுமே அப்படின்னா அது வெற்றியாக தான் முடியுங்க. உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய சொந்த முயற்சியினால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காதுங்க. பணமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சரியான நண்பர்கள், உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது. பண கஷ்டம் வந்திருக்கும், மன கஷ்டம் வந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அட போடா இனி வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து இப்போது நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சேர்க்கையினால் இதன் மூலமாக கேட்கக்கூடிய இடங்களில் இருந்து எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது. தொழில் ரீதியாக நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்குவீங்க. புதிய முயற்சி
முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து உதவிகள் உங்களை வந்து சேரும். பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. வேலையே இல்லைம்மா, புதுசாக நான் வேலை தேடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நல்ல ஒரு அலுவலகத்தில் நல்ல சம்பளத்தோட கூடிய சீக்கிரமாக வேலை கிடைக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கிறமா, வேறு இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கேற்ற உயர்வு கட்டாயமாக கிடைக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை பார்ப்பீங்க. சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம் இருக்குங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு எல்லாமே வெற்றிங்க. திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவ ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருதுங்க. விட்டு கொடுத்து போவீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. எல்லா விதங்கள்லேயும் யோகம் இருக்குங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள், நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க. நிலம் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பாக இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்களை விற்றணும்னு நினச்ச உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இப்போ இருக்குங்க. சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்க போகுது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போகிறீங்க. நல்ல நிலை முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மகிழ்ச்சி பெருக போகுது. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது, இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களே யோகமான காலகட்டங்கள், அதாவது இதுதான் அதெல்லாம் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காருங்க. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உத்தியோக பணிகளில் இருக்கீங்கன்னா இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்னதாக ஒரு வேலை செய்கிறீங்களா, இல்லை பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள் வேலையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்போ அவங்க தவற உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க. மேலதிகாரிகளாக இருந்தால் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு மற்ற ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. நல்ல லாபம் இருக்குங்க. அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொத்து விஷயமா இருக்கிற வழக்குகள் எல்லாமே சாதகமான தீர்ப்பை கொண்டு வருங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். தாய்வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். நல்ல பெயரை எடுத்து தரப்போகுதுங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் கூட இருக்கவங்க கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப விஷயத்தை வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாதுங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு நல்லது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டா போதுங்க, மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ட்ராபேக்காகவே வந்து நிற்குது. நிறைய அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நின்றுதுன்னா அதுக்கு காரணமும் இதுவாக தாங்க இருக்கும். உங்களுடைய உணர்ச்சி வேறங்க, ஆனால் மற்றவங்களுடைய பார்க்குற விதம் வந்து வேற. ஸோ கன்னிராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்னா கூட சரிங்க, குடும்ப விஷயத்தை வெளியில் பேச வேண்டாம். அதுவும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சப்த கன்னிமார்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னிராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க. அடடா ஓகேப்பா, இனி நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது
அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் சரி, சனி பகவானும் சரி, தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை வர போகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. குடும்பத்தில் இருந்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுதுங்க. உடல்நிலையில் இருந்து வந்த நலிவு விலக போகுது. உடல் பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவுக்கு பாக்கிய குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் எல்லாமே விளங்குதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி போட்டிகள் பொறாமைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே விலக போகுதுங்க. இழுப்பறியாக இருந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு முடியுங்க. செல்வாக்கு அதிகமாகுது.